இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 30 அதிகாரம் 26 கர்த்தர் தமது ஜனத்திற்கு முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலும் இருக்கும் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுடைய உள்காயங்களை ஆற்றுகிறவராயிருக்கிறார். அந்த காயங்கள் ஆற்றப்படும் பொழுது இருளில் இருக்கிற நாம ஒரு பெரிய வெளிச்சத்தை காணுவதை போல நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிறார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், எத்தனையோ ஜனங்கள் பாவத்தின் இருளு, வியாதியின் இருளு, சரீரத்தின் இருளில் இருந்தவர்களை தேவன் விடுதலை ஆக்குகிறாரு. நம்ம பார்க்கும் பொழுது பத்திமேயனுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை ஆண்டவர், கண்களில் இருந்த இருளை அவர் எடுத்து போடுகிறாரு. சமாரிய பெண்ணினுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருளை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. இரத்த போக்குள்ள பெண்ணுக்கு சரீரத்தில் இருக்கிற இருளை மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. இந்த நாளிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட இருளில் நீங்க இருக்கிறீங்களோ அந்த இருளை எல்லாம் அவர் மாற்றி உன்னுடைய இருதயத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆற்றி அவர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு பெரியவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நாம பார்க்கிறோம் இதே அதிகாரத்துல, இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராது, சந்திரனும் உனக்கு வெளிச்சமாயிராது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்ற வசனமும், அவர் உனக்கு பெரிதான மகிமையா இருக்கிறார் என்ற வார்த்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய வெளிச்சமாகவும் அவர் உனக்குள்ள மகிமைப்படுகிறவராகவும் உனக்கு அவர் மகிமையாய் இருக்கிறவராகவும் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பம் பூமியை சுதந்தரித்து கொள்ளும், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சின்னவன் 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், அந்த பலத்த ஜாதி தான் 7 மடங்கான வெளிச்சம். அந்த வெளிச்சத்திற்குள்ள நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.